தென்காசிலஸ் மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிரியா. இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா தென்காசியில் இருக்கிற கேட் சென்டருக்கு வந்திருக்கோம். ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னா பழைய பஸ் ஸ்டாண்ட் கிட்ட சுப்ரபாதமோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இது அமைஞ்சிருக்கு. இந்த பிரான்ச்சோட சென்டர் ஹெட் அப்துல் கஃபூர் கிட்ட இங்கே வந்து என்னென்ன கோர்சஸ்லாம் அவைலபிளாக இருக்குது அண்ட் இந்த சென்டரை பற்றி மற்ற எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம். இந்த கேட் சென்டர் ஓப்பன் பண்ணி எவ்வளோ இயர்ஸ் ஆச்சு சார் அண்ட் இங்கே எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்ருக்காங்க? கேட் சென்டர் ஓப்பன் பண்ணி நம்ம தென்காசியில் ஆக்சுவலி கேட் சென்டர் வந்து 35 இயர்ஸாக இருக்குது. ஆக்சுவலி ஆல் ஓவர் வேர்ல்டு 42 கண்ட்ரியில் இருக்குது. நம்ம தென்காசியில் பிரான்ச் ஓப்பன் பண்ணி 17 இயர்ஸ் ஆச்சு. 2007 நம்ம என்ன செஞ்சோம், ஓப்பன் பண்ணோம். இப்போ இங்கே வந்து கரண்ட்டாக 100 ஸ்டூடெண்ட் படிச்சுட்டு இருக்காங்க. நம்மக்கிட்ட மந்த்லியும் இருக்குது, 6 மந்த் கோர்ஸஸும் அவைலபிள் இருக்குது. மந்த்லி இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து அவங்க கோர்ஸ் கம்ப்ளீட் ஆகும். ஸோ இப்போ கரண்ட்லி 100 பேர் படிச்சுட்ருக்குறாங்க. ஸோ நம்ம பிரான்ச் வந்து இங்கே 17 இயர்ஸாக இருக்குது அண்ட் இங்கே டோட்டலாக வந்து எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சிருக்காங்க அண்ட் எவ்வளோ பேர் வந்து ப்ளேஸ் ஆகிருக்காங்க? இந்த 17 இயர்ஸில் இதுவரையில் 1 lakh ஸ்டூடெண்ட்ஸ் நம்மக்கிட்ட என்ன செஞ்சுருப்பாங்க, கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 90% ப்ளேஸ்டு தான். ஏன் அப்படின்னா நம்ம ஒரு 17 வருஷம் ஆயிடுச்சு. கண்டிப்பாக டிசைன் இன்ஜினியர்ஸ்க்கு வந்து வாண்டட் எப்போதுமே மோஸ்ட்லி அதிகம் தான். நீங்கள் கூகுளில் செக் பண்ணிக்கலாம். டிசைன் இன்ஜினியர்ஸ்க்கு வந்து நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி இன் டிசைன் இன்ஜினியர்ஸ்னு போட்டிங்கன்னா நிறைய வரும். மோஸ்ட்லி 90% ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் ப்ளேஸ் ஆகிருப்பாங்க. நம்மளும் வந்து ப்ளேஸ்மெண்ட்ஸ் வந்து எவ்ரி டே நம்ம என்ன பண்ணுறோம், ப்ளேஸ்மெண்ட் ரோல் அவுட் பண்ணுறோம். இதுக்குன்னே ப்ளேஸ்மெண்ட் டீம் தனியாக வச்சுருக்கோம். ஈஸி ஹையர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்ப்பரேட் ஆஃபீஸில் அவங்களோட நெட்வொர்க் சென்டர்ஸ் எல்லாத்துக்கும் ஸ்டூடெண்ட் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு வச்சுருக்கிறாங்க. அந்த டீம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுமே தனியாக ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கான இன்டர்வியூ அரேஞ்ச் பண்ணுறாங்க. அவங்க ஓகே அப்படின்னு சொன்னால் அவங்க ஜாயின் பண்ணுற மாதிரி நம்ம என்ன செய்கிறோம், பண்ணி கொடுக்குறோம். ஸோ மோஸ்ட்லி எல்லாருக்குமே ப்ளேஸ்மெண்ட்ஸ் கிடைக்கும். இப்போ கரண்ட்டாக எந்தெந்த கம்பெனிஸ்லலாம் ப்ளேஸ்மெண்ட் கொடுத்துட்ருக்கீங்க சார்? ஸோ நம்ம நிறைய ஐடி கம்பெனிஸ் எல்லாரோடையுமே டைஅப்பில் இருக்கிறோம். இப்போ எக்ஸாம்பிளாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எல்என்டியோட நம்ம கிட்டத்தட்ட 2025 வரை அக்ரிமெண்ட்டில் இருக்கிறோம். ஸோ நம்ம ஸ்டூடெண்ட் அங்கே ப்ளேஸ் பண்ண முடியும். அப்புறம் ஐபிஎம், ஐசால், டிசிஎஸ், விப்ரோ, தென் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் இன்னும் நிறைய கிட்டத்தட்ட ஒரு 100 கம்பெனிஸ் மெக்கானிக்கல் சிவில் இண்டஸ்ட்ரியில் எடுத்திங்கன்னா கேர் சாஃப்ட்டு, அதுக்கப்புறம் வந்து கேட்ரிபில்லர், இவங்க எல்லாரோடையுமே நம்ம டைப்பில் இருக்கிறோம். ஸோ இந்த கம்பெனிஸ்க்கெலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஸ்டூடெண்ட்டை ப்ளேஸ் பண்ணி கொடுக்குறோம். நான் சொன்னது லிமிட்டட், இன்னும் நிறையா இருக்குது. ஏன்னா ஈவன் நீங்கள் செக் பண்ணிக்கலாம், நம்மளோட வெப்சைட்டில் வந்துட்டு நம்ம என்னென்ன பண்ணுறோம் செக் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் பிரான்ச்சை விசிட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் தனித்தனி கோர்ஸ், இப்போ ரோல் பேஸ் கோர்ஸ் வச்சுருக்கிறோம். அந்த ரோல் பேஸ் கோர்ஸில் நம்ம வந்து என்னென்ன கம்பெனிஸ் இந்த கோர்ஸ் படித்தா என்னென்ன கம்பெனி உங்களுக்கு ப்ளேஸ் ஆகும் அப்படிங்கிற லிஸ்ட் ஃபஸ்ட் என்ன செய்கிறோம், உங்கள்கிட்ட கொடுக்குறோம். ஸோ அதில் நீங்கள் 100% ப்ளேஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம சென்டர் வந்து கவர்மெண்ட் அப்ரூவ்டா சார்? எஸ், அப்வைஸ்லி கவர்மெண்ட் அப்ரோச். நம்ம வந்து என்எஸ்டிசின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கீழே இருக்கும். நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற லோகோ உங்கள் சர்டிஃபிகேட்டில் என்ன செஞ்சிடும், பிரிண்ட் ஆகிடும். ஸோ இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொன்னால் ஸ்டூடெண்ட்ஸ் ஏதாவது வந்து கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க ஆர் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுகிறாங்க அப்படின்னு சொன்னால் ஈவன் யூபிஎஸ்சி, எஸ்எஸ்சி, பேங்கிங் எக்ஸாம் எழுதுகிறாங்கன்னா அவங்க செகண்ட் ரவுண்ட் போகிறப்போ இப்போ ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூவில் கிரெடிட் மார்க்காக 3 மார்க்லேருந்து 5 மார்க் வரை கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இது இருக்குது. நம்மக்கிட்ட எனி சிங்கிள் கோர்சஸ் கூட நீங்கள் படித்தா நம்ம கவர்மெண்ட் அப்ரூவ்ட் சர்டிஃபிகேட் நம்ம இஷ்யூ பண்ணுறோம். நம்ம சென்டரில் பிளேஸ்மெண்ட் அஷூரன்ஸ் கொடுக்குறீங்களா இல்லை பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் கொடுக்குறீங்களா சார்? நம்ம ரெண்டுமே பண்ணுறோம். இப்போ நம்மக்கிட்ட பிளேஸ்மெண்ட் அஷூரன்ஸ் கோர்சஸ் இருக்குது. அது எப்படி பண்ணுறோன்னா, நீங்கள் டே ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுறப்போ உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் கொடுத்துட்டு உங்கள் கம்பெனியோட அந்த கம்பெனியில் என்ன ரோலுக்கு வேக்கண்ட் இருக்கோ அதை நம்ம வந்து அவங்களோட பேசிவிட்டு அந்த ரோலுக்கு நம்ம ட்ரைன் பண்ணுறோம். 3 மந்த்துக்கு அப்புறம் அவங்கள அங்கே அப்படியே என்ன செய்கிறோம், ப்ளேஸ் பண்ணுறோம். இதுக்கு நம்ம கம்ப்ளீட்டாக ட்ரைனிங் ப்ளஸ் இன்டர்வியூ ஸ்கில்ஸு அப்புறம் இது எல்லாமே நம்ம என்ன செய்கிறோம், அவங்களுக்கு பண்ணிவிட்டு 100% ப்ளேஸ்மெண்ட் அஷூரன்ஸாக கொடுக்குறோம். இது போக பிளேஸ்மெண்ட் அசிஸ்டண்ட் அப்படின்றது என்னென்னு கேட்டிங்கன்னா, என்கிட்ட படிக்கிற எல்லா கோர்ஸுமே பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ட் நம்ம பண்ணுறோம். அப்படி பண்ணுறோம். நம்ம வந்து ஒரு போர்ட்டல் வச்சுருக்கோம். அந்த போர்ட்டலில் இப்போ catcenter.comல போய் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதில் பிளேஸ்மெண்ட்ஸுங்கிற டிவிஷனில் நிறைய பிளேஸ்மெண்ட்ஸ் நம்ம போஸ்ட் பண்ணிட்டே இருப்போம். அதை பார்த்து அப்ளை பண்ணலாம். இது போக சென்டரில் இருந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா அரேஞ்ச் பண்ணுறோம். இதில் உங்களுக்கு யாராவது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு அப்ளை பண்ணிவிட்டு இந்த பிளேஸ்மெண்ட்ஸ் நம்ம என்ன செய்வோம், இன்டர்வியூக்கு சப்போர்ட் பண்ணுறோம். அவங்களுக்கு லைஃப் டைம் இன்டர்வியூ, அவங்க நான் ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் அட்டன் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாலும் உங்கள் ஸ்டூடெண்ட் ஐடியை வச்சு அட்டன் பண்ணிக்கலாம். ஈவன் அது வேர்ல்டில் எங்கே போனாலும் இந்த ஸ்டூடெண்ட் ஐடியை வச்சு அவங்க என்ன செய்யலாம், ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான சப்போர்ட்டுமே பண்ணுறோம், ரெண்டுமே பண்ணுறோம். ஸோ இங்கே என்னென்ன கோர்சஸ்லாம் இருக்குது அண்ட் என்னென்ன மாதிரியான குவாலிஃபிகேஷன்ஸ் இருந்தால் அந்த கோர்சஸ்லாம் எடுத்துக்கலாம் சார்? ஓகே, கேட் சென்டரை பொறுத்தவரையில் நம்ம கேட் கோர்சஸ் வச்சுருக்கிறோம். குறைஞ்சது நம்ம வந்து 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஈவன்
ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் வரைய நம்ம கோர்சஸ் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளாக ஒருத்தவங்க டிப்ளமா கம்ப்ளீட் பண்ணுறாங்க, ஒரு மெக்கானிக்கல், சிவில், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த ஸ்ட்ரீமில் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாத்துலேயுமே ஒரு 200+ கோர்சஸ் அவைலபிள். இப்போ எக்ஸாம்பிளாக நான் மெக்கானிக்கல் முடிச்சிருக்கிறேன், ஒரு டிப்ளமா முடிச்சிருக்கிறேன், எனக்கு வந்து இண்டஸ்ட்ரியில் நான் வேலை வேணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இப்போ மெக்கானிக்கலில் டிப்ளமா எக்ஸிக்யூட்டிவ் டிப்ளமா இன் ப்ராடக்ட் டிசைன் அப்படின்னு ஒரு கோர்ஸ் இருக்குது. இதை எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் கம்ப்ளீட்டாக 3 months இந்த பேக்கேஜ் இல்லை டிசைனிங் கோர்சஸ் கம்ப்ளீட்டாக நம்ம பண்ணி கொடுத்து அவங்கள ப்ளேஸும் பண்ணி கொடுக்குறோம். இது சிவில் எடுத்திங்கன்னா ஆர்கிடெக்சரல் கேட் இருக்குது, அப்புறம் பிஏஎம் கோர்சஸ் அவைலபிள் இருக்குது, தென் இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் கோர்சஸ் அவைலபிள் இருக்குது, தென் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் கோர்சஸ் அவைலபிள் இருக்குது, ஈவன் பிஎம்ஐ கோர்சஸ் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டியூட்மாங்க. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் இந்த மாதிரி இருக்குது. இதை தாண்டி ஐடி பீப்புளுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா பைத்தன், ஜாவா, ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டில் மீன் அண்ட் மேன். ஸோ அப்புறம் ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு ஒரு ஏரியா இருக்குது, எத்திக்கல் ஹேக்கிங் அண்ட் சைபர் செக்யூரிட்டி. ஸோ இதெல்லாம் பண்ணுறோம். இதை தாண்டி பேசிக் கோர்ஸ் எம்எஸ் ஆஃபீஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், டேலி, அதிலே வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் டேலியில் அக்கௌண்டிங் ப்ரொஃபஷனுக்கு தேவையான உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட், எக்ஸ்சேஞ்சஸ் இந்த மாதிரியான கோர்சஸ் கூட நம்ம என்ன செய்கிறோம் அவைல் பண்ணி நம்ம என்ன செய்கிறோம் பண்ணுறோம். ஸோ ஒரு 7th படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, அவன் காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, கம்ப்ளீட் பண்ண ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் யாருக்குனாலும் நம்மக்கிட்ட அவைலபிள். ஸோ பிரான்ச்சை விசிட் பண்ணுறப்போ அவங்க ஸ்ட்ரீம் என்ன ஸ்ட்ரீமுக்கு போக போகிறாங்க அந்த மாதிரி நம்ம பண்ணுறோம். இப்போ நான் வந்து ஒரு டிசைன் இன்ஜினியர் ஆக போகிறேன் நான் இந்த கம்பெனியில் அப்படின்னு சொன்னால் அதுக்கு நம்ம இதை மாதிரி பண்ணுறோம். இல்லை நான் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பர் ஆகிறேன் அப்படின்னு சொன்னால் சாஃப்ட்வேர் டெவலப்பரில் ஜாவா டெவலப்பராக, பைத்தன் டெவலப்பராக, ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக அதுக்கு என்ன ப்ரிப்பேர் ஆகணும் அதுக்கான கோர்சஸ் இருக்குது. இல்லை நான் ஒரு டேட்டா சயின்டிஸ்ட்டாக ஆகணும் அப்படின்னு சொன்னால் நம்மக்கிட்ட டேட்டா சயின்டிஸ்ட் கோர்ஸ் இருக்குது, டேட்டா சயின்ஸ் யூஸிங் பைத்தன். அதுக்கப்புறம் நான் டேட்டா அனாலிட்டிக்ஸ் அப்படி செக்மெண்ட் போகிறேன் அப்படின்னு சொன்னால் அதுக்குமே போய்க்கலாம். இல்லை நான் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் போகிறேன் அப்படின்னு சொன்னால் வி ஹேவ் ஏ கோர்ஸ் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் நம்மக்கிட்ட என்ன கோர்ஸ் அவைலபிள் இருக்குது. ஸோ என்னென்ன ரோலுக்கு நீங்கள் போகிறீங்களோ நம்ம வந்து அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறோம், ப்ளஸ் கோர்ஸும் கொடுக்குறோம், ப்ளேஸ்மெண்ட்டும் வாங்கி கொடுக்குறோம். ஸோ இது கவர்மெண்ட் அப்ரூவ்னு சொன்னீங்கல்ல சார், ஸோ இங்கே கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப்ஸ்லாம் வந்து உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்குறாங்களா? ஷூர். கவர்மெண்ட் வந்து நமக்கு வந்து இன்சென்டிவ் மாதிரி கொடுக்குறாங்க, ப்ளஸ் ஸ்காலர்ஷிப்புன்னு அதை எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளாக பைத்தன், அப்புறம் ஐஓடி, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், ரோபோட்டிக்ஸ், சாட் ஜிபிடி, 3D பிரிண்டிங் இந்த மாதிரியான கோர்சஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெரைட்டி ஆஃப் கோர்சஸ் இருக்குது. இதுக்கு வந்து கவர்மெண்ட் 70% ஆஃப் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. நீங்கள் அந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணிக்கப்புறம் ஒரு டெஸ்ட் வைப்பாங்க. அந்த டெஸ்ட்டில் நீங்கள் வந்துட்டு எவ்வளோ ஸ்கோர் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா உங்களோட அக்கௌண்ட்டுக்கே டேரெக்டாக சென்ட்ரல் கவர்மெண்ட் உங்களோட ஃபீல 70% என்ன செய்கிறாங்க ஸ்காலர்ஷிப்பாக கொடுக்குறாங்க. அது தென்காசியில் நம்ம கேட் சென்டரில் மட்டும்தான் அவைலபிள், வேறு யாருக்கிட்டையும் கிடையாது. தென் உங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கு வந்து அஃபோர்டபுளாக எனக்கு லோன் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னு சொன்னால் லோனு வந்து எஸ்பிஐலேருந்து என்ன பண்ணுறாங்க கேட் சென்டருக்கு. நம்ம கேட் சென்டரில் நீங்கள் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எஸ்பிஐ உங்களுக்கு வந்து ஸ்கில் லோன் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம். ரீபேமெண்ட் டைம்ஸ் கிட்டத்தட்ட 6 years வரை கொடுக்குறாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் படிச்சுக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் நிறையா பேர் வந்து இன்டர்ன்ஷிப் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ அது நீங்கள் கொடுக்குறீங்களா? அண்ட் ஆன்லைன் கோர்சஸ்லாம் இங்கே அவைலபிளாக இருக்கா? இன்டர்ன்ஷிப் நம்ம பண்ணுறோம். இன்டர்ன்ஷிப் வந்து ஒவ்வொரு ஸ்ட்ரீம் வைஸாக பண்ணுறோம். மெக்கானிக்கல், சிவில், எலக்ட்ரிக்கல் தனியாக பண்ணுறோம், ஐடி செக்மெண்ட்ஸ் தனியாக பண்ணுறோம். ஈவன் கம்பெனி இன்டர்ன்ஷிப்பும் நம்ம என்ன செய்கிறோம் வாங்கி கொடுக்குறோம். இப்போ 3 month இப்போ நம்மக்கிட்ட கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு 3 month இன்டர்ன்ஷிப் வேணும் அப்படின்னு சொன்னால் பெய்டு இன்டர்ன்ஷிப் இருக்குது, ஃப்ரீ இன்டர்ன்ஷிப் இருக்குது. அது ரெண்டுமே பண்ணி கொடுக்குறோம். ஈவன் ஆன்லைன் கோர்சஸுமே நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நம்ம கரண்ட்டாகவே பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சவுதி அண்ட் கத்தர்ஸ், அப்புறம் வந்து யூஎஸ்ஏ வரை நம்ம வந்து என்ன செய்கிறோம் ஆன்லைன் கோர்சஸ் ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஆன்லைனில் என்ன கோர்சஸ் வேணுமோ அவங்க டைமிங் படி நம்ம என்ன செய்யலாம் பண்ணி கொடுக்கலாம். ஸோ அது எதுவோ எஸ்ஏபி, தென் பிஸ்னஸ் கோர்சஸ் ஆர் கேட் கோர்சஸ் எதுவாக இருந்தாலும் நம்ம என்ன செய்யலாம் ஆன்லைனில் நம்ம பண்ணி கொடுக்கலாம். ஸோ நம்ம பிரான்ச் வந்து தென்காசி அண்ட் சரௌண்டிங்ஸில் வேறு எங்கெங்கெல்லாம் இருக்குது சார்? தென்காசியில் மட்டும்தான் நம்ம கேட் சென்டர் இருக்குது. நம்ம சுப்ரபாதம் பக்கம் பழைய பஸ் ஸ்டாண்டை தாண்டி லேண்ட்மார்க் வந்து சுப்ரபாதம், இங்கே ஒரு 17 years இருக்கும். இதை தாண்டி நம்மளோட அனதர் பிரான்ச் புளியங்குடியில் முத்து தெருவில் இருக்குது. அங்கேயும் நம்ம இதே கோர்சஸ் எல்லாமே பண்ணுறோம். இதை தாண்டி நம்ம தென்காசியில் கேட் சென்டர் அப்படின்னு சொல்லி எதுவுமே கிடையாது. நம்ம மட்டுமே கேட் சென்டர். கேட் சென்டர் அப்படின்னு சொன்னால் நம்மளோட பிராண்ட் லோகோ இருக்கும், அது மேலே டிஸ்பிளே ஆகும். சார் அதை நீங்கள் என்ன செய்யலாம் கேட் சென்டர் பார்த்துக்கலாம். இல்லை நெட்டில் போய்ட்டு கேட் சென்டர் நீங்கள் சர்ச் பண்ணி கூட எங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணுறவங்களுக்கு நம்ம கோர்ஸ் மெட்டீரியல் கொடுக்குறோம். 2 டைப் இருக்குது. சில பேருக்கு புக் கொடுக்குறோம், சில பேர் வந்து ஃபிசிக்கல் மெட்டீரியல் கேட்டாங்க அப்படின்னு சொன்னால் ஃபிசிக்கல் மெட்டீரியல் கொடுக்குறோம். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைனிங் முடிச்சதுக்கப்புறம் இன்டர்வியூ ஸ்கில்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தேவையான இன்டர்வியூ சாஃப்ட் ஸ்கில்ஸ் எல்லாமே கூட எப்படி ஒரு இன்டர்வியூ ஹேண்டில் பண்ணணும், ஒரு ஹெச்ஆர் கிட்ட என்ன பேசணும், தென் ஹெச்ஆர் கேட்குற கொஸ்டின்ஸ் நம்ம எந்த மாதிரி ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன செய்கிறோம் இன்டர்வியூ
இன்டர்வியூ சாஃப்ட் ஸ்கில் கொடுக்குறோம். அப்புறம் கோடு டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ அவங்க வந்து ஒரு ஐடி கம்பெனியில் அவங்க இப்போ சோகோ இருக்காங்க. சோகோவில் வந்து அவங்க ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறாங்க. மினிமம் ஒரு 4 to 5 ரவுண்ட் அட்டன் பண்ணணும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆப்டிடியூட் இருக்கும், தென் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்ளம் சால்விங் இருக்கும், தென் வந்து ஹெச்ஆர் ரவுண்ட்ஸ் இருக்கும். இப்போ இது எல்லாமே கோடு டெஸ்ட் ஒன்று இருக்கும். அந்த கோடு டெஸ்ட் கொடுக்குறோம். நம்ம கிட்ட படித்தவங்களுக்கு கோடு டெஸ்ட்டு, ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில், அப்புறம் கோடு சேட் சீட் கொடுக்குறோம். இதெல்லாம் கொடுத்துட்டு என்ன பண்ணுறோம்னா அவங்கள ஒரு இன்டர்வியூ கிராக் பண்ணுறதுக்கு தேவையான ஸ்கில்ஸ்லாம் கொடுத்து ரெடி பண்ணி கொடுக்குறோம். உங்களோட சர்டிஃபிகேட்ஸில் வந்து சாஃப்ட்வேர் கம்பெனிஸோடைய லோகோஸ்லாம் வந்து பிரிண்ட் ஆயிருக்கா? எஸ். நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம சர்டிஃபிகேட்டில் ஆட்டோடெஸ்க், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சீமென்ஸ், பென்ட்லி, சாலிட்வொர்க்ஸ் இவங்க கம்பெனிஸோட லோகோஸ் எல்லாமே கீழே பிரிண்ட் ஆகிருக்கும். இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இது இன்டர்நேஷ்னல் வேலிட். ஸோ இப்போ ஒரு சாஃப்ட்வேர்ஸ் இப்போ ஆட்டோடெஸ்க் அப்படின்றது ஆட்டோகேட், அப்புறம் வந்து ரெவிட், 3ds Max, ரெவிட் MEP, இந்த சாஃப்ட்வேர்ஸ் இன்னும் நிறைய சாஃப்ட்வேர்ஸ் அவங்க மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அது ஒரு US கம்பெனி. ஸோ அந்த கம்பெனிஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஆத்தரைஸ் ட்ரைனிங் சென்டராக கேட் சென்டரை வந்து அங்கீகரிச்சிருக்காங்க. ஸோ இங்கே உங்களோட ட்ரைனிங் ரெக்யர்மெண்ட்டை நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கான இந்த லோகோஸில் இதை பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் இன்டர்நேஷ்னலி இது வந்து பாஸ்போர்ட் டு குளோபல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? இதை நீங்கள் எங்கே எடுத்துகிட்டு போனாலும் ஒரு ஆத்தரைஸ்டு ஆட்டோடெஸ்கோட ஆத்தரைஸ்ட் ட்ரைனிங் சென்டர்ஸில் நீங்கள் அவங்க படிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறப்போ இந்த சர்டிஃபிகேட் வேலிடு. ஸோ அதை அவங்க வெரிஃபையும் பண்ண முடியும். இதில் QR கோட் பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அவங்களோட ஸ்டூடெண்ட் ஐடி, அவங்க எந்த பிரான்ச்சில் படித்தாங்க, ஸோ அவங்களோட ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து அவங்க அந்த எம்ப்ளாயர் வெரிஃபை பண்ண முடியும். இதை தாண்டி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட NSDC லோகவும் ஸ்கில் இந்தியா லோகவும் மேலே பிரிண்ட் ஆகிருக்கும். ஸோ இது வந்து அவங்க சர்டிஃபிகேட்ஸ் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு என்ன செய்யும் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை தாண்டி இண்டஸ்ட்ரியில் லோன் அவங்க வேணும் அப்படின்னு விரும்புகிறாங்க, அவங்க ஒரு ஆண்டர்பிரனராக மாறணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் லோனுக்கு இந்த சர்டிஃபிகேட் எலிஜிபிளாக இருக்கும். இப்போ டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரியல் சென்டர்ஸில் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து ஒரு லோன் வாங்குறீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு வேலிடான சர்டிஃபிகேட் கொடுக்கணும். ஸோ அதுக்கு இந்த சர்டிஃபிகேட்டை நம்ம என்ன செய்யலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் ஸ்டூடெண்ட்டுக்கு கிடைக்கிற பெனிஃபிட். அதை தாண்டி நம்ம ஃபேக்கல்ட்டிஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ME படித்தவங்க இருப்பாங்க, அந்த இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸும் இருக்கிறாங்க. ஸோ அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம பெட்டராக வந்து ஹேண்டில் பண்ண முடியும். அதை தாண்டி எங்கள் கார்ப்பரேட்டில் இன்டர்னல் டெக் சப்போர்ட் அகாடமி இருக்குது. ஸோ அந்த அகாடமி என்ன பண்ணுறாங்கன்னா எவ்ரி மந்த் நம்ம ட்ரைனரை ட்ரெயின் த ப்ரோக்ராம் மூலம் ட்ரெயின் பண்ணி அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க, அப்ஸ்கில் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இதனால் ஸ்டூடெண்ட்டுக்கு கரண்ட் ட்ரெண்ட் என்ன அப்படின்னு பண்ண முடியும். இதை தாண்டி நம்ம ஆட்டோடெஸ்கோட ஆத்தரைசேஷனில் இருக்கிறதுனால ஆட்டோடெஸ்க் எம்ப்ளாயிஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேக்கல்ட்டிக்கு இயர்லி ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த சாஃப்ட்வேர்ஸில் வேறு என்ன அப்டேட் இருக்குது அப்படின்றத நம்ம ஃபேக்கல்ட்டிக்கு டைரெக்டாக கொடுக்குறாங்க. ஸோ ஒரு இன்டர்நேஷ்னல் கம்பெனி, சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கம்பெனியை வந்து நம்ம ஃபேக்கல்ட்டிக்கு வந்து இந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் கொடுக்குறதுனால நம்மக்கிட்ட ட்ரைனிங் பெட்டராக இருக்கும், அவங்க ப்ளேஸ் ஆகிறதுக்கான 100% சான்சஸ் இருக்குது. இது இந்த மாதிரி தென்காசியில் நம்ம கேட் சென்டர் நம்மக்கிட்ட மட்டுமே இந்த மாதிரியான சர்டிஃபிகேட்ஸ் இருக்குது, வேறு யாருக்கிட்டையுமே இருக்காது. ஸோ உங்களோட ட்ரைனிங் ரெக்குயர்மெண்ட்டு, உங்களோட கேரியர் கைடன்ஸ், நான் ஒரு இந்த வேலைக்கு நான் போகணும்னு விரும்புகிறேன், நான் ஒரு கேட் டிசைனராக ஆகணும்னு விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு கைடன்ஸ் கொடுக்குறோம், அதுக்கான ஸ்கில் கொடுக்குறோம், உங்களை நம்ம என்ன செய்கிறோம், ப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ டே ஃபஸ்ட்லேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் எண்ட் ஆஃப் த டே வந்து நீங்கள் ஒரு கம்பெனியில் ப்ளேஸ் ஆகிறதுக்கு தேவையான எல்லா ஸ்கில்ஸுமே நம்ம என்ன செய்கிறோம் பண்ணுறோம். கரண்ட்லி இப்போ லாஸ்ட்டு 2 months பிஃபோர் வந்து நம்மக்கிட்ட ப்ரைம் அப்படின்ற ஒருத்தர் படித்தார். அவர் இப்போ கரண்டாக பெங்களூரில் PM பென்ஸ் கம்பெனியில் வந்து டிசைன் இன்ஜினியராக ப்ளேஸ் ஆகிருக்காரு. ஸோ அவரோட வீடியோஸ்லாம் கூட பார்த்தீங்க அப்படின்னா சென்டருக்கு வந்தால் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் இந்த மாதிரியான டாப் கம்பெனிஸ், ஆட்டோ மேக்கர்ஸ் கம்பெனிஸ்லாம் நம்ம என்ன செய்கிறோம், ப்ளேஸ் பண்ணி கொடுக்குறோம். ஸோ இதெல்லாம் ஸ்டூடெண்ட்டுக்கான பெனிஃபிட்ஸ். நம்ம காலேஜஸ்க்கும் காலேஜஸில் போயிட்டு ஸ்டூடெண்ட்டுக்கு டிரெக்டாக கிளாஸ் ஹேண்டில் பண்ணுறோம். ஸோ நம்ம JP காலேஜ், அப்புறம் செந்தில் ஆண்டவர், தென் வீராசாமி செட்டியார்ஸ் அண்ட் பராசக்தி காலேஜஸில் போயிட்டு ஸ்டூடெண்ட்டுக்கு அப்ஸ்கில் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அவங்ககிட்ட இருந்து நம்ம என்ன செய்கிறோம், எக்ஸலன்ஸ் சர்டிஃபிகேட்ஸும் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், நிறைய வாங்கியிருக்கோம். ஸோ அவங்களோட நம்ம அக்ரிமெண்ட் பண்ணுறோம். நம்மளோட அனதர் பிரான்ச் புளியங்குடியிலே இருக்குது, அவங்க அந்த ஏரியாவில் என்ன செய்கிறாங்க, ட்ரைன் பண்ணுறாங்க. கோர்சஸ் பற்றி இன்னும் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பரை காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. பாய்.